டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் எத்தனை சதுரம் முழுதுன்னு வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் மற்றும் எத்தனை சதுரம் முழுதுன்னு கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாது போகலாம். அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான மேத்ஸ் அண்ட் ரீசனிக்கு நியூவா புக் லான்ச் பண்ணிருக்கோம். இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணாலும் சரி, இல்ல புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு வரைபடம் கொடுத்துருவாங்க. இந்த வரைபடத்துல மொத்தமா எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. முக்கோணம்னா இங்கிலீஷ்ல ட்ரையாங்கிள்ஸ் அர்த்தம். அதே மாதிரி எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. சதுரம்னா இங்கிலீஷ்ல ஸ்கொயர்ஸ் அர்த்தம். சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் எத்தனை ட்ரையாங்கிள் இதுன்னு கவுண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பாக்ஸ் மட்டும் எடுத்துக்காங்க. இதை மட்டும் எடுத்துக்காங்க. இதுல 1 2 3 4 பாருங்க 4 முக்கோணம். சோ ஹையஸ்ட் என்ன வருது 4 வருது. அப்ப ஹையஸ்டா என்ன வேல்யூ வருதோ அதை 2ஆல பெருக்கணும். அப்ப 4 × 2 8. சோ அப்ப இந்த குட்டி இந்த பாக்ஸ்ல மட்டும் 8 இருக்குது. இந்த பாக்ஸ்ல மட்டும் மொத்தம் 8 முக்கோணம் இருக்குது. அதே மாதிரி இதுல 8 இருக்கும். அதே மாதிரி இதுல 8 இருக்கும். இது பாருங்க மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப ஒவ்வொன்றிலும் 8 8 இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி கிராஸா ஒண்ணு போகுது. பெரிய முக்கோணம் ஒண்ணு போகுது. அதே மாதிரி இங்க ஒண்ணு பெருசா போகுது. அப்ப அதாவது இந்த பக்கமா மொத்தம் 2 இருக்குது. அதே மாதிரி பாருங்க இப்படி போகுது. இந்த மாதிரி இங்க ஒரு 2 இருக்குது. மொத்தமா ஆட் பண்ணா 8 16 24 இங்க ஒரு 4 28. டோட்டலா 28 ட்ரையாங்கிள் முக்கோணம் உள்ளது. அடுத்து சதுரம் எத்தனைன்னு பார்க்கலாம். சதுரம் பாருங்க 1 2 3. அடுத்தது பாருங்க கிராஸா இருக்குது. இந்த மாதிரி ஒன்று இருக்குது 4. அதே மாதிரி இங்க ஒன்று இருக்குது. மொத்தம் 5. ஸோ 5 ஸ்கொயர்ஸ் உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுல தனித்தனியாகவும் கேட்பாங்க. அதாவது எத்தனை முக்கோணம் மட்டும் உள்ளதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி எத்தனை சதுரம் உள்ளது மட்டும் கேட்பாங்க. இதுல ரெண்டுமே கலந்து கேட்டுறாங்க. ஸோ ஆக மொத்தம் இதை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.